8 rupeesல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு ஓகேங்களா 8 10 இந்த மாதிரி ஃபுல்லா 120 rupees வரும். ஓ அதுலயே சோ உள்ள வந்து மீனாகாரி வர்க் குத்துருவோம் 120. அது சிங்கிள் பீஸ். அது சிங்கிள் பீஸ் வேணா உங்களுக்கு ரெண்டு பீஸ் செட் வேணும். இது இப்ப நியூவா வந்திருக்கு. ஆமா இது வந்து அக்ரிலிக் இது. ஓ இது 35 rupees வரும். இந்த மாதிரி இருக்கு. கீழ வந்து காப்பர் பேஸ் குத்துருவோம். மேல வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டில் இருக்க நாராயணி முதலி ஸ்ட்ரீட் தாங்க. நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணுமா இங்கே பாபா ராம்தேவ் நாவல்ட்டியில் உங்களுக்கு லோ பட்ஜெட்லேயே கிடைக்குதுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இருக்குன்னு சொல்லி நம்மளோட ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா பாபா ராம்தேவ் நாவல்ட்டி. நம்ம ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா சவுகார்பேட்டில் காசி சிட்டி ஸ்ட்ரீட்டில் காசி சிட்டி லைனில் நம்மளோட ஷாப் லொக்கேட்டாக இருக்குது. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கடைக்கு செகண்ட் லெஃப்ட்டில் ரெண்டாவது கடை நம்ம கடை. ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன? ஸ்டார்டிங் வந்து நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா 8 rupeesல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு ஓகேங்களா 8 10 இந்த மாதிரி ஃபுல்லா 8 rupeesல இருந்து ஸ்டார்டிங் வந்து 2000 வரைக்கும் நம்ம கிட்ட பொருள் அவைலபிளா இருக்கு. சரி, இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வேணும்னா எத்தனை பீஸ்ல இருந்து நீங்க ஆஃபர் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப் இது கூட இருக்கு. ஆன்லைன் பர்ச்சேஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 24 பீசஸ் ஆன்லைன்ல நம்ம கண்டிப்பா எடுக்கணும். அப்ப நீங்க டைரக்டா கடையில வந்து விசிட் பண்ணீங்கன்னா 12 பீசஸ்க்கு மேல எவ்வளவு பீஸ் வேணாலும் நம்ம எடுக்கலாம். ஏன்னா இது ஹோல்சேல் கடை, சோ ரீட்டைல் கிடையாது. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து என்ன பிரைஸ்ல இருந்து வருதுங்க ரிட்டர்ன் கிஃப்ட்? அதுதான் ஸ்டார்டிங் வந்து 8 rupeesல இருக்கு. பட் ஆனா குங்குமச்சிமல் சோ நீங்க இன்னும் பட்ஜெட்டா ஒரு 15 18 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூட பார்க்கலாம். சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஆமா, ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 15 rupees தான். ஓகே, அதுக்கு மேல 20 25 நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து 15 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 15 rupeesல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது நம்ம கிட்ட. கோல்ட் வந்து என்ன மெட்டீரியல் மாதிரி வந்து? இது வந்து ஃபைபர் பிளாஸ்டிக். இது ஃபைபர் ஜெர்மன் சிலர் இருக்கு நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இது பிளாஸ்டிக். இது 15ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்படியே இன்னும் கொஞ்சம் லுக்கா கிராண்டா பார்க்கணும்னா இந்த மாதிரி வரும். இது இப்ப நியூவா வந்திருக்கு. ஆமா இது வந்து அக்ரிலிக் இது. ஓ இது 35 rupees வரும். இதுல வந்து வெரைட்டிஸும் இருக்கு. இந்த மாதிரி மாடலும் இருக்கு. ஓ இதெல்லாம் டேமேஜ் ஆகாத ஒரு பொருள் இதுதான். ஓகே, மேக்ஸिमम வந்து உங்ககிட்ட 24 பீஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். ஆமா, ஆன்லைன் ஆர்டருக்கு டைரக்டா வந்தா 12 பீசஸ்ல இருந்து எடுக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த மாதிரி கோல்டன் கலர் பிளேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிளேட்டர்லாம் என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இதெல்லாம் அது ஸ்டார்டிங் வந்து 20 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கோல்ட் சில்வர் வந்து 15ல இருந்துனா கோல்ட் வந்து 20 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, கோல்ட பொறுத்த வரைக்கும் பர்టిక్యులர் எதுமே கிடைக்காது ஸ்டார். சோ வெரைட்டிஸ் மாறிட்டே இருக்கும், அதுமே ரேட்டும் மாறிட்டே இருக்கும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 45 rupees இது வந்து ஸ்டார்டிங் 20 வந்து இந்த மாதிரி டைப் வரும். சோ இந்த மாதிரி குட்டி குட்டியா வரும். இப்போ அதுக்கு அடுத்து 25 லாம் வராது, ஸ்ட்ரைட்டா 45 50 அந்த மாதிரி ரேஞ்ச் போகும். இது பாத்தீங்கன்னா 90 rupees வரும். 90 rupees. ஆமா 90 rupees வரும். இந்த மாதிரி ரேஞ்ச் போகும். இது பாத்தீங்கன்னா 120 rupees வரும். ஓ அதுலயே உள்ள வந்து மீனாகாரி வர்க் குத்துருவோம் 120 rupees வரும். அது போக இப்படி வரும் 75 rupees வரும். இங்க பாருங்க 75 140 இந்த மாதிரி ஃபுல்லா இந்த மாதிரி ரேட்ல தான் வரும். சோ எதுமே பட்ஜெட்டுக்கு மேல போகாது, ஃபுல்லா மிக்ஸடா தான் வரும். கோல்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும். சில்வர் அப்படி இல்ல, 15ல இருந்து 18 17 அந்த மாதிரி நிறைய ரேட் போகும். ஓகே, இப்போ இது புது ஐட்டம் தான். ரோஸ் கோல்ட் 90 rupees வரும். இது மாடல். இதுல 4 சைஸஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ 4 சைஸஸ் ஸ்டாக் இல்ல, சிங்கிள் சைஸ். இது ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு 90 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுல ரெக்டாங்கிள் கூட இருக்கு நமக்கு. இது ரெக்டாங்கிள். ஓகே, ரெக்டாங்கிள் ரவுண்ட் ரெண்டு மாடல் இருக்கு இதுல. ஓகே, இதுலயே வந்து இன்னும் டைல்ஸ் கலர் ஒன்னு வரும். இது பாருங்க இந்த மாதிரி வரும் டைல்ஸ் கலர். சோ இது நல்லா இன்னும் லுக்கா இருக்கும் பாக்க. லைட் வெயிட்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 125 வரும் ஸ்டார்டிங். இந்த மாதிரி கலர். ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து தண்ணி எல்லாம் போட்டா கூட எதுமே ஒண்ணுமே ஆகாது. கோல்ட் ரோஸ் கோல்ட்றன் தண்ணி பட்டா கூட எதுமே ஆகாது. எல்லாத்துக்கும் நம்ம வச்சிருந்த பொறுத்து லைஃப் எல்லாத்துக்கும். ஓகே, இப்போ இந்த டெக்கரேட்டட் பிளேட்ஸ் எல்லாம் வந்து இப்போ சீர்வரிசைக்கு எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா? இது வந்து ஆர்த்தி பிளேட். ஆர்த்தி பிளேட். சோ இது வந்து நம்ம கேண்டில் மட்டும் தான் ஏத்த முடியும். சோ அதெல்லாம் என்ன ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன ஸ்டார்டிங் பிரைஸ்? இது வந்து 270 வரும். இதுல வந்து இந்த வெரைட்டிஸ் இருக்கு மேல, அதுக்கு அப்புறம் ஃபுல் ரெட் மாதிரி. ஓகே, ரெட்னால உள்ள இருக்க டிசைன்ஸ் மாறும். மத்தபடி அவ்வளவுதான். மத்தபடி நம்ம கிட்ட பிட்ச் வைஸ்லாம் பாஸ் மூவிங். பிட்ச் வை வந்து ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 120 வரும் ஸ்டார்டிங். இந்த மாதிரி இதுலயே ஃபுல்லா வெரைட்டிஸ் இருக்கு. அதுலயே வந்து இந்த டைப் கூட இருக்கு. இது 150 வரும். ஸோ ஃபுல் பிட்ச் வை வரும். இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கு. கீழே வந்து காப்பர் பேஸ் கொடுத்துருவோம். மேலே வந்து மூடி லிட் வந்து பிட்ச் வை மாடலில் வந்துடும். இதில் நம்மகிட்ட ஹேண்டில் கூட இருக்கு. இது 8 inch வரும். இது 300 rupees வரும். ஹேண்டில் கொடுத்துருவோம். இது ஒயிட் மெட்டல். இது பிளாண்டர். இதில் வந்து
உள்ளே என்ன கலர் வரும் மேலே அந்த கலர் ஜார் தான் வரும் நம்மக்கிட்ட. அதோட ட்ரேஸ் ஸ்டார்டிங் வந்து 6 இன்ச் வரும், 120 rupees வரும் 6 inches ஃபுல்லாக. இது அது சிங்கிள் பீஸு. அப்படி சிங்கிள் பீஸ் வேணால் உங்களுக்கு 2 பீஸ் செட்டு வேணும்னா ஃபுல்லாக அப்படியே மெட்டல் பேஸ்கெட்ஸ். இது வந்து ஃபுல்லாக மெட்டல்ஸ். இது ஃபுல்லாக மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 140 வரும். இந்த மாதிரி டைப் வரும். இதில் 3 சைஸஸ் இருக்குது. அதேமாரி ரவுண்டுலேயும் 3 சைஸஸ் இருக்குது. மெட்டலில் வந்து ஸ்டார்டிங் வந்து 250 வரும். இந்த இதெல்லாம் என்ன பாக்ஸுங்க இது? இந்த மாதிரி இருக்குது. 8 inches 250 rupees வரும் பாக்ஸ். இதில் வந்து இது நியூ மாடல் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஸ்கொயர் டைப்பு. மேலே வந்து இந்த 2 ஹேண்டில் கொடுத்துருவோம். இல்லைன்னா இந்த மாதிரி கூட இருக்குது. இது வந்து பேம்பு டைப். இந்த மாதிரி வரும். சாரிங்க, மைக் மியூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இவங்க ஷாப்பில் பார்த்துட்ருக்க ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குங்க. அதை நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. 8 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2000 ரேஞ்ச் வரைக்கும் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் சீர்வரிசை தட்டுக்கள், அப்புறம் வந்து ஆரத்தி பிளேட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸும் பண்ணி தருவாங்க. நேம்ஸ் போட்டு பிரிண்ட்டு கொடுத்து அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு டெக்கரேஷனோடவே பண்ணி தருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயும் உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணலாம். நேரில் வந்தால் நீங்கள் 12 பீசஸ்க்கு கம்மியாக எடுக்க முடியாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜுவல் பாக்ஸ் எல்லாம் வுட்டில் அழகாக வந்து உங்களுக்கு அந்த கோல்டு பிரிண்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து வெல்வெட்டில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு சைஸஸுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸில் இருக்குது. ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அழகாக அந்த கோல்டு பிரிண்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த மீனாக்கரி ஒர்க் பண்ண மாதிரியும் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் காப்பரில் வந்து அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. 4 கம்பார்ட்மெண்ட்ஸோட நம்ம ஜுவல் பாக்ஸாக யூஸ் பண்ணும்போது தனித்தனியாக நம்ம வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜுவல் பாக்ஸ் கலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து எவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. சைஸஸ்மே உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வாரியாக இருக்குங்க. அதிலே வந்து காப்பரு, சில்வர், கோல்டுன்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸுமே காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நட்ஸ் பாக்ஸ் தாங்க. இது வந்து பிளாஸ்டிக்லேயே மேலே வந்து சில்வர் கோட்டட் பண்ணது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த ஒர்க்கு பார்க்குறதுக்கு. லைட் வெயிட்டாகவும் இருந்தது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வேறு நட்ஸு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். இதெல்லாம் டைனிங் டேபிளில் டெக்கரேஷன் பீஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே வந்து பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயுமே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே வந்து வேறு டைப்பில் இருக்குன்றதை தான் வந்து அங்கே மாடலுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஷோ பீஸில் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் மாடல், ரெக்டாங்கிள், ரவுண்டு ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஜெர்மன் சில்வர் கலெக்ஷன்ஸ் தாங்க. இப்போ இது ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில், அப்புறம் ஷோ பீஸு, அப்புறம் வந்து பூஜா ரூமில் எல்லா இடத்துலையுமே இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. உங்களுக்கு வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் காமிச்சிருக்காங்க. இதை வந்து உள்ளே வந்து அந்த பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நம்மளோட பேருமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி போட்டு தருவாங்க. நம்ம கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தால் கூட அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் எவ்வளோ அழகான டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். பீகாக் டிசைனு, லோட்டஸு, அப்புறம் மானுன்னு சொல்லிட்டுன்னு நிறைய ஐட்டம்ஸ் வந்து இவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிலே வந்து பார்த்திங்கன்னா காப்பரு, சில்வரு, கோல்டுன்னு சொல்லிட்டுன்னு வேறு கலெக்ஷன்ஸுமே வந்து நம்மக்கிட்ட வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த சில்வர் பெயிண்டிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் லீஃப் டிசைன் வந்து காமிச்சிருந்தாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். நான் வந்து கேட்டிருந்தேன் இதெல்லாம் வந்து கருத்து போயிடுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். இல்லை, தண்ணி படாமல் நம்ம வந்து தொடச்சி யூஸ் பண்ணோன்னா இந்த ஜெர்மன் சில்வர்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கருக்காது. நல்ல யூசேஜ் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஷோ பீஸில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், டெக்கரேட்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லீஃப் மாடல் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அது வெயிட்டாகவுமே இருந்தது. அந்த ஜெர்மன் சில்வர் பார்க்குறதுக்கு ஆக்சுவல் சில்வர் எப்படி இருக்குமோ வெயிட்டாக அதே மாதிரியே இருந்தது. இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 200லேருந்து 2000 வரைக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. டிசைன்ஸ் அண்டு மாடலுமே பார்க்குறதுக்கு நிறைய நியூ டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸுமே வந்து இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிங்க் காப்பர் கலெக்ஷன் தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த பிங்க் காப்பர் எல்லாமே கூட உங்களுக்கு வந்து பூஜை ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அவங்க கையில் வச்சுருக்காங்க இல்லையா அந்த கோல்டு பிளேட்டடு, இது உள்ள சாமி ஃபோட்டோஸுமே வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இதுலேயும் உங்களுக்கு சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான சைஸஸ் வந்து இருக்குது. ரவுண்டு ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்புன்னு சொல்லிட்டுன்னு உள்ளே நமக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஸ்டோன் ஒர்க்குமே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பிளேட்டில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது நம்ம வந்து ஒரு டைனிங் டேபிள் மேலே ஷோ பீஸாக, ஃப்ரூட் பேஸ்கெட்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது இந்த சீர்வரிசை பிளேட்டிங்காக டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் இருந்துச்சுங்க. இதெல்லாம் நம்ம சீர்வரிசையில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அழகாக டெக்கரேஷன் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்ஸ் டிசைனுமே உங்களுக்கு வந்து நிறைய ஷேப்ஸில் இருந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு லைட் வெயிட்டாக அது மேலே இந்த கவர் போட்டே உங்களுக்கு வந்து ரெடிமேடாக வரும். நம்ம வாங்கி ஃப்ரூட்ஸை மட்டும் அதில் வச்சுட்டு இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நம்ம அழகாக சீர்வரிசையில் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிளேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, சாக்லேட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரியுமே வந்து டேபிள் மேலே வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருந்தது. இதோட ப்ரைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது வந்து இப்போ நியூவாக வந்திருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த அக்ரலிக்கில் வரக்கூடிய ஒரு நியூ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுலேயுமே வந்து சைஸஸ் ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் இருந்துச்சு. இதோட மாடல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இது ஆன்லைன்லலாம் கூட ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மினி பேஸ்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித் கவரோடு இருக்குது. ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு சாக்லேட்ஸு, நட்ஸு அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பர்த்டே, இந்த காதணி விழா, மஞ்சள் நீராட்டு விழாலாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெலாம் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சைனா ஐட்டம், ரொம்ப அழகாக இருந்தது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பேஸ்கெட்லேருந்து பெரிய பேஸ்கெட் சைஸஸ் வரைக்கும் இருந்தது. இங்கே ஹேங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் ஷேப்ஸுமே வந்து உங்களுக்கு வேறு வேறு ஷேப்ஸில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பின் பாக்ஸ் தாங்க. இதுவுமே இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸே உங்களுக்கு ரேட் அதிகமாக வரும். இவங்க வந்து 12 பேக்கில் வந்து மொத்தமாக இருக்குது. ஒரு செட்டில் வந்து 12 பீசஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் 20 ருபீஸ் ஆகும். நம்ம எடுக்கிறதா இருந்தால் மொத்தமாக 12 பீஸ் தாங்க எடுக்கணும். தனியாக ஒரு பீஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து ரவுண்டு ஷேப்பு, ஆர்டின் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்புன்னு சொல்லிட்டுன்னு நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது யூஸ்ஃபுல் இந்த மாதிரி டின் பாக்ஸஸ் கொடுத்தோன்னா அவங்க ஞாபகமாக நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதிலே நம்ம முதல்ல பார்த்தது பிரிண்டட் டிசைனு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிளெயினான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு மேலே போலாம் வச்சு டெக்கரேட் பண்ணி ரொம்பவே அழகாக இருந்தது. இதுவுமே வந்து உங்களுக்கு 20 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இதில் பாருங்கள் ரவுண்டு டிசைனுமே காமிச்சிருக்கேன். இதில் வந்து அவங்க பேர் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வேணும்னா பேர் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இதுலேயுமே உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். 12 பீசஸ் வரும் ஒரு செட்டில். ஸோ கிஃப்டிங் ஐடியாஸ்க்கு இந்த டின் பாக்ஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக ஆகிட்டுருக்கு. உங்களுக்கும் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்டில் ஆர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டின் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து சிலிண்டர் ஷேப்லேயுமே வந்து இருக்குது. டெக்ஸ்டைல் பிரிண்ட்டு வந்து உங்களுக்கு சூப்பராக அதிலே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் வந்து சைஸஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குங்க. இது வந்து ஏர் டைட் கண்டெய்னர். அவங்க மேலே வந்து அந்த லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம், க்ளோஸ்டாக இருந்தது. நல்லா ஏர் டைட்டாகவே இருந்தது கண்டெய்னரு. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக கொடுக்கும்போது அவங்க ரொம்ப நாள் லைஃப் லாங் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு 60 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டீல் பிளேட்ஸ்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது நம்ம பேர் போட்டு கொடுப்போம் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இந்த பிளேட்ஸ்குள்ளே உங்களுக்கு அழகாக பெயிண்டிங் ஒர்க்குமே வந்து பண்ணியிருந்தாங்க. அடியில் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலு, உள்ளே இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் அந்த மீனாக்காரி ஒர்க்கு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த டிசைனும் சரி, அந்த பிரிண்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கலெக்ஷன்ஸு பேஸ் வந்து உங்களுக்கு அடியில் ஸ்டீல் தாங்க வரும். ஸோ சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. இதுவுமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 100 ருபீஸ்லேருந்து இருக்குங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி இப்போ வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ், அதோட ப்ரைஸ் என்ன எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயுமே ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன எல்லாமே நீங்கள் பிஃபோராக ஆர்டர் கொடுக்கும்போதே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மீனாக்காரி ஒர்க்லேயே பிளேட் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே நெக்ஸ்ட் இப்போ ஸ்டீல் டிஃபன் பாக்ஸஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். இது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. சின்ன டிஃபன் பாக்ஸஸ்லாம் உங்களுக்கு 60 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸு. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு பிளெயினாக ஸ்டீலில் இருக்கும். மேலே வந்து உங்களுக்கு அந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க் பண்ண பாட்டுமே வந்து சைஸஸ் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டின்னுமே வந்து அவைலபிள் இருக்குங்க. இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் கூட போட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேலே வந்து அந்த மீனாக்காரி ஒர்க்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த ஸ்டீல் பாக்ஸஸ்லாம் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸுமே வந்து வேரி ஆகுதுங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து ஷோ பீஸாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்குமே ரொம்பவே அழகாக கிராண்ட் லுக்காக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 60 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரிட்டன் கிஃப்ட் ஐடியாஸ்க்கு, அதுவும் லோ பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நானுமே நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஷாப் எப்பவுமே வந்து உங்களுக்கு க்ரௌடாகவே இருக்குது. ஏன்னா அப்பப்போ உங்களுக்கு வந்து திங்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டே இருந்தது. நிறைய நியூ டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸுமே இவங்க வந்து வச்சுருந்தாங்க.
இந்த டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பு, ரவுண்டு, ரெக்டாங்கிள்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சுவாமிக்கு வைக்கக்கூடிய பிரசாதம் பிளேட்டுமே வந்து சின்ன சின்ன தட்டுங்கள்லாம் அழகாக உங்களுக்கு 6 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அந்த வெரைட்டிஸுமே உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வச்சுருப்பாங்க. இந்த பின் பாக்ஸுமே நிறைய ஷேப்ஸில் இருந்தது. இந்த குங்குச்சிமிழ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த சில்வர் கோட்டிங் பண்ணதுன்னு. இதெல்லாம் 15 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் பிளேட்லாம் 20 ருபீஸ் 25 ருபீஸ்லேருந்து வருதுங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.